சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு. ஐயா, இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி வட்டம் பழைய வாணியம்படி வந்திருக்கோம். இங்கே என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். அந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா அதிதீஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவன் கோயில். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கோயிலெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். வாங்க ஐயா பார்க்கலாம். ரொம்ப பழமையான சிவன் ஸ்தலம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் இது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் இது. இந்த கோயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம். ஒரு 5 லிங்கம் இருக்குது ஐயா அந்த கோயிலில். மேலே கோபுரத்து ஒரு லிங்கம் இருக்குது, உள்ள மூலவர் ஒரு லிங்கம் இருக்குது, அப்புறம் வாயுமூல ஒரு லிங்கம் இருக்குது, அப்புறம் அங்கே கீழே ஒரு லிங்கம் இருக்குது ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் வில்வ மரம். ரெண்டாவது இங்கே நாகலிங்க பூ இருக்குது ஐயா. இங்கே நாகலிங்க பூ மரம் இருக்குது. அற்புதமான ஒரு திருக்கோயில். மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பார்த்துட்டு போங்க. எங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்கள் வாணியம்படி வந்தீங்கன்னா வாணியம்படியிலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னாக்கா இந்த கோயிலை பார்க்கலாம் ஐயா. வாணியம்படிலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பழைய வாணியம்படின்னு ஒரு ஊர். இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கலைவாணின்னு ஒரு கோயில், சரஸ்வதி கோயில் இருக்குங்க. அந்த அம்மா கலைவாணின்னு பேர். அந்த அம்மாவுக்கு இந்த ஊர் பேர் கலைவாணி தான். அதில் காலப்போக்கில் பழைய வாணின்னு ஆகி போச்சுங்க. அதனால் பழைய வாணின்னு பேர் வந்திருக்கு. இங்கே தான் சரஸ்வதி கோயில் இருக்குது. இந்த கோயில் என்ன விசேஷம்னா, படிக்காத பசங்கள்லாம், அதாவது ஜாதகத்தில் படிப்பு அறிவு இல்லாத பசங்க, ஞானம் இல்லாத பசங்கள்லாம் இந்த சரஸ்வதி கோயிலில் தரிசனம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு 9 நெய் விளக்கு போட்டு சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு ஒரு ஐதீகம் ஐயா. இதான் பாருங்கள், இந்த சரஸ்வதி கோயில் பார்த்துன்னுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் 2 சரஸ்வதி கோயில் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, பழைய வாணியம்படி இருக்குது. இது விட்டால் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் இருக்கு ஐயா. அங்கே தான் நீங்கள் போய் சரஸ்வதி கோயில் பார்க்க முடியும். இதுதான் சரஸ்வதி கோயில் பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்கள். அற்புதமான ஒரு கோயில் ஐயா. மறக்காமல் பசங்கள்லாம் பாருங்கள். படிப்பு அறிவு இல்லாத பசங்க, கல்வி ஞானம் இல்லாத பசங்க, அதாவது சினிமா துறையில் சாதிக்கிறவங்க, ரெண்டாவது இசைத்துறையில் சாதிக்கிறவங்களாம் இந்த அம்மாவை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இங்கே என்னென்னா, இப்போ இந்த 2025 பிப்ரவரி மாதம் மியூசிக் டைரக்டர் இளையராஜா இங்கே தரிசனம் பண்ணிட்டு போனாருங்க ஐயா. வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவது இப்போ நம்ம சரஸ்வதி அம்மா கோயில் பார்த்தீங்க. ரெண்டாவது இங்கே மகா கணபதி கோயில் இருக்கு ஐயா. மகா கணபதி கோயில் இருக்குங்க. ரொம்ப அற்புதமானவர் அவர். அதுவும் பாருங்கள். மகா கணபதி கோயில் இருக்குது. ரெண்டாவது இந்த சாமி பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மூலவருங்க ஐயா. எல்லா சிவன் கோயிலும் கிழக்க பார்த்துருக்கோம். இவர் மட்டும் மேற்கு பார்த்தபடி இருப்பார். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்கு ஐயா. அவரை பார்க்கலாம் நீங்கள். இங்கே நிறைய ஐயப்ப பக்தர்கள்லாம் இங்கே மாலை போட்டு சாமி தரிசனம் பண்ணுறாங்க. அதோடைய காட்சிகள் தான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயப்ப சாமி சன்னதி இருக்குது இந்த கோயிலில். ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம். 2000 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட கோயில் ஐயா. மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். ரொம்ப அற்புதமான திருத்தலம். மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் தரிசனம் பண்ணுங்க ஐயா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க, வருவார் அப்பா. இந்த கோயிலில் 5 லிங்கம் இருக்கு ஐயா. அதாவது கோபுரத்தில் ஒரு லிங்கம் இருக்குது, மூலவர் ஒரு லிங்கம் இருக்குது, வாயுமூல லிங்கம் இருக்குது, அப்புறம் அக்னிலித்தர் ஒரு லிங்கம் இருக்குது. எல்லாம் பாருங்கள் ஐயா. இன்னும் நிறையா ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு சிவன் ஆலயமாக போக போகிறோம். அதாவது திருப்பத்தூர்னு ஒரு பேர் வந்திருக்கு இல்லையா. திருப்பத்தூரில் 10 ஸ்தலங்கள் சிவன் கோயில். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி அந்த கோயில் வீடியோ எடுத்திருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம்.